சுதர்ஷனா விஷ்ணு டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நான் நல்லா படிக்கணும், நான் பெரிய பணக்காரனா ஆகணும், என் உடம்புல இருக்கிற நோய் நீங்கணும், இப்படி தான் பலரும் கடவுள்கிட்ட நம்ம வாழ்க்கையில நாம செய்யக்கூடிய விஷயங்கள்ல பிரார்த்தனையும் முக்கியமான ஒண்ணுன்னே சொல்லலாம். இந்த உலகத்துல பல உயிரினங்கள் வாழ்ந்தாலும் மனிதர்களாகிய நமக்கு மட்டும்தான் பிரார்த்தனை செய்யக்கூடிய சிறப்பு இயல்பு அமைஞ்சிருக்குது. நாம கடவுள்கிட்ட வேண்டும் போது கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, சரியான முறையில எப்படி கடவுள்கிட்ட பிரார்த்தனை செய்யறது, எந்தெந்த முறையில பிரார்த்தனைகள் செய்யக்கூடாது அப்படின்ற தகவல்களை தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நமக்கு தேவைப்படும் போது மட்டும் கடவுளை பிரார்த்தனை பண்ணாம, நமக்கு கஷ்டம் வரும்போது மட்டும் கடவுளை நினைக்காம, தினமும் ஒரு சில நிமிடங்களாவது பிரார்த்தனைக்காக நம்ம ஒதுக்கி வைக்கணும். பிரார்த்தனை பண்ணும்போது யார்கிட்டயும் எதையும் பேசாம கடவுளை பத்தி மட்டுமே சிந்திக்கணும். நான் நல்லா இருக்கணும், என்னுடைய தொழில் நல்லா நடக்கணும், நான் செய்கிற காரியங்கள் எல்லாமே வெற்றி அடையணும் அப்படின்னு நம்மளை பற்றி மட்டும் நமக்கு வேண்டியதை கடவுள்கிட்ட பிரார்த்தனை செய்யலாமே தவிர, என்னுடைய எதிரியை விட நான் நல்லா இருக்கணும், அவனை விட நான் பணக்காரனாக இருக்கணும், அவனுக்கு வியாபாரம் நல்லா நடக்கக்கூடாது, அவன் தோல்வி அடையணும் அப்படின்னு வேண்டுறது சரியான முறையாக இருக்காது. அதாவது பிரார்த்தனை செய்யும் போது எந்த ஒரு பகைமை உணர்ச்சியோ இல்லை கசப்பு உணர்ச்சியோ மனசுல இருக்கக்கூடாது. கடவுள்கிட்ட வேண்டும் போது நீ முதல்ல எனக்கு இதை செய்யி, அப்புறமா நான் உனக்கு இந்த வேண்டுதலை நிறைவேற்றுறேன் அப்படின்னு பேரம் பேசுற மாதிரியோ இல்லை பிஸ்னஸ் பேசுற மாதிரியோ வேண்டக்கூடாது. அதையே கடவுளே எனக்கு உன்னை விட்டா வேற கெதி கிடையாது, நீ தான் எனக்கு இந்த செயலை நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு பணிவோட பக்தியோட வேண்டணும். எப்போ பார்த்தாலும் எனக்கு அது வேணும் இது வேணும்னு கடவுள்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்காம, ஏற்கனவே நமக்கு கடவுள் கொடுத்துருக்கிற பல விஷயங்களுக்கு அப்பப்போ நன்றி செலுத்துற விதமாகவும் பிரார்த்தனைகள் செய்யலாம். நம்மளை யாராவது ஏமாத்தி இருந்தாலோ இல்லை துரோகம் பண்ணியிருந்தாலோ இல்லை நம்மளை சரியான முறையில் நடத்தாம இருந்தாலும் அவங்க மேலே கோவப்படாம அவங்க அழிஞ்சு போகணும் அப்படின்னு நினைக்காம, செய்வினை போன்ற தீய செயல்கள் எதுவும் செய்யாம நாம கடவுள்கிட்ட முறையிடணும். நான் எந்த தப்புமே செய்யலை, ஆனால் எனக்கு இப்படி ஒரு தாங்க முடியாத கஷ்டத்தை அவங்க கொடுக்குறாங்க, அவங்களுக்குரிய பலனை நீனே கொடு அப்படின்னு சொல்லி அந்த தெய்வத்துக்கிட்ட நம்ம சரணாகதி அடையணுமே தவிர நாமளா போய் அவங்கள தண்டிக்க கூடாது. நாம செய்யக்கூடிய நல்ல காரியங்களுக்கும் நல்ல விஷயங்களுக்கு மட்டும்தான் பிரார்த்தனை செய்யணுமே தவிர, நாம தவறான செயல்கள்ல எதுலையாவது ஈடுபட்டோம்னா அந்த தவறான காரியங்களுக்கு தப்பு பண்றதுக்கு நாம கடவுளை துணைக்கி அழைக்கவோ பிரார்த்தனை செய்யவோ கூடாது. நம்மளை ஒருத்தவங்களுக்கு பிடிக்கலனாலும் நம்மளை சரியா நடத்தலைனாலும் அவங்க நல்லா இருக்கணும், அவங்க நலம் பெறணும் அப்படின்னு அவங்களுக்கு நல்லதை தான் நம்ம பிரார்த்தனை செய்யணும். குறிப்பா யார் மற்றவங்களுக்காக பிரார்த்தனை செய்யறாங்களோ அவங்களுக்கு கூடுதல் பலன் கிடைக்கும். நாம நமக்காகவும் மற்றவங்களுக்காகவும் பிரார்த்தனை பண்ற மாதிரி இந்த உலக நன்மைக்காகவும் நாம பிரார்த்தனை செய்யணும். ஏன்னா இந்த உலகம் நல்லா இருந்ததுன்னா நாம நல்லா இருப்போம். கடவுள்கிட்ட நமக்கு வேண்டியதை கேட்டு பிரார்த்தனை பண்ணுவோம். கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு நம்மளால முடிஞ்சதை செய்வோம். ஆனா பலன் தரதும் தராததும் அவருடைய விருப்பம். அவரா பார்த்து நமக்கு என்ன தராரோ அதை நம்ம ஏத்துக்கிறதுக்கு நம்ம தயாரா இருக்கணும். நாம செய்யற பிரார்த்தனைகள் அந்த கடவுளுடைய அன்பையும் பாதுகாப்பையும் நமக்கு பெற்றுத்தரோன்னு நம்ம நம்புவோம். எந்த ஒரு தீய செயலையும் செய்யாம யாருக்கும் தீங்கு நினைக்காம நல்லது மட்டுமே நினைச்சு நல்ல காரியங்களுக்காக சரியான முறையில பிரார்த்தனைகள் பண்ணி வளமான வாழ்வை வாழ்வோம். இதை மாதிரி ஆன்மீகத்தை பற்றின பல தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நாங்கள் போடுற வீடியோஸை ரெகுலராக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு தகவலோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.